ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம நேச்சுரலாகவே முகத்தை நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள், அந்த கருந்திட்டுகள் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். நாளடைவில் முகமும் நல்ல பிரைட்டாக க்ளோவாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது பாதாம் பிசின் உணவுப் பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடியது. நைட்டில் ஒரு 2 அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன கிணத்துல ஊற வச்சிங்கன்னா கொஞ்சமாக கிடைக்கும். இப்போ அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நேச்சுரலாகவே முகத்துக்கு நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும். முகத்தை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்காக காட்டும், நல்லா பிரைட்டாகவும் காட்டும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக காய்ச்சாத பால் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டி. இது ரெண்டுமே முகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் முகத்தில் வரக்கூடிய அந்த பருக்கள், மாசு மருக்கள் இது எல்லாமே நீங்கிடும். முகத்தில் இருக்கக்கூடிய கருந்திட்டுகளையும் மறைய செய்யும். கொஞ்சமாக ரோஜாப்பூ இதழ் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் பயன்படுத்த போகிறீங்களோ அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதனுடைய சில்னஸ் போன பிறகு எடுத்து பயன்படுத்துங்க. இல்லைனா தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு அதனுடைய சில்னஸ் போன பிறகு எடுத்து பயன்படுத்துங்க. இது எப்போ பயன்படுத்தலாம்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமாக இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு முடிஞ்சால் 2 தடவை கூட இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இது ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்து முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி பண்ணுறதை விட இதை பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல உங்களுடைய முகம் பிரைட்டாக க்ளோவாக காட்டும். ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷு அப்படின்னு கூட சொல்லலாம். இது சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த முல்தானி மெட்டி, அந்த சந்தன பவுடர்லாம் இருக்குல்ல, நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக லுக்காக காட்டும். இது ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய ஸ்கின்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உங்களுடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு க்ளோவாக மாறி இருக்கும். அதுக்கப்புறமா வாரத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து ஃபேஸ் பேக்காக பயன்படுத்துறதை விட ஒரு ஃபேஸ் வாஷாக கூட நீங்கள் பயன்படுத்துறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாரத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க. வெளியில் வச்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இதில் எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, மற்றவங்க கேட்பாங்க. உங்களுக்கு கருந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.